ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே பூமியோட உயிருக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குன்றத ஜோசியக்காரங்க சொன்னதை பற்றியும், முத்தழகு ஒரு வேளை அவங்க கூட இருந்தால் பூமியோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னனால முத்தழகு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ பார்த்த அஞ்சலியும் அதே சமயம் பள்ளி விழுந்த பாலில் பூமிக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அதிலிருந்துமே பூமியை முத்தழகு தான் காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமே இவங்களை தனியாக விடக்கூடாதுன்றதுக்காக பேச்சுக்கிட்ட போயிட்டு பூமியை அவங்க வீட்லேயே தங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டாம், அங்கே எதுவுமே பாதுகாப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு தான் பாம்பு வந்துச்சு, மறுபடியும் அங்க என்ன வேணாலும் நடக்கலாம்னு எனக்கு தோணுது. அதனால பூமி நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பேச்சியும், ஆனா நீ பூமி இருந்தாதான் அவன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கியே, அப்புறம் எப்படி பூமி வீட்டுக்குள்ள வருவான்னு கேட்க, அதுக்கு முத்தழகும் அவங்க இருக்கட்டும், நான் கண்டிப்பா அவங்க இருக்கனால இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்க கூடயே இருக்கலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பேச்சியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் முத்தழகு, நான் அவங்க கூட இதே வீட்டுல இருக்கிறதா சொன்னேன், ஆனா அவங்க கூட ரூம்ல இருக்க மாட்டேன்னு சொல்ல, உடனே பேச்சியும் உன்னோட இஷ்டப்படியே நடக்கட்டும் சொல்லிட்டு பூமிக்காக வந்து தனியா ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகு கிட்டே இந்த விஷயத்த சொல்ல முத்தழகு கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. ஆனா முத்தழகு இப்படி எல்லாம் பண்றதை பார்த்த பேச்சியும் ரொம்பவே சந்தேகம் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிப்படையாவே முத்தழகு கிட்ட எதுக்காக இப்பெல்லாம் நீ ரொம்பவே டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு, ஒருவேளை ஜோசியக்காரங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்கிறாங்க. ஆனா முத்தழகு, இந்த விஷயத்த நம்ம வீட்டுல சொன்னா கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சோகமடைஞ்சிருவாங்க, அதனால நம்ம இதை யார்கிட்டயுமே சொல்ல வேண்டான்ற முடிவுக்கு வந்து பேச்சுக்கடியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு சும்மா தோணுச்சு அதனாலதான் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனாலும் பேச்சுக்கு முத்தழகு பண்ற நடவடிக்கை மூலமா நிறையவே டவுட் வருது. ஆனாலும் சரி இருக்கட்டும், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாவே இருக்காங்க. ஆனா முத்தழகோ ஜோசியக்காரங்க சொன்னதை நினைச்சுக்கிட்டு நைட்டு கூட தூங்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு பூமியோட நினப்பு வரனால பூமி இருக்க ரூமுக்கு போயிட்டு அவங்கள கண்மொழிச்சு பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகலன்றதை உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட ரூமை விட்டு வெளியே போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க பேச்சியும் முத்தழகு கிட்ட விஷயத்த என்னன்னு சொல்லிட்டு சொல்லி வற்புறுத்துறாங்க. அப்ப முத்தழகும் இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை மறைக்க வேண்டான்ற காரணத்துக்காக பேச்சுக்கிட்ட ஜோசியக்காரங்க அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகு பூமியை விட்டு பிரிஞ்சு போனா பூமியோட உயிருக்கே ஆபத்துன்றதை புரிஞ்சுக்கிட்ட பேச்சியோ, இதுக்கப்புறமும் நீயும் பூமியும் பிரிஞ்சு இருக்க கூடாது, என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு பூமியை விட்டு மட்டும் போயிடாதுன்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பேச்சி அவங்க கிட்ட கெஞ்சிறத பாக்குற முத்தழகோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போ ஒரு பக்கமா நின்று இவங்க ரெண்டு பேருமே பேசுறத அஞ்சலி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முத்தழகு சும்மாவே ஆடுவா, இப்ப என்னடான்னா பூமியோட உயிரையே முத்தழகு தான் காப்பாத்துவான்னு சொல்லிட்டு இருக்கா, இவளெல்லாம் நம்பிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு செம்மையா முத்தழகு மேல கோபப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகு சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணுன்றதுக்காக எப்பவும் போலயே ரெஜினா கிட்ட சேர்ந்து ரொம்பவே கேவலமா பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அஞ்சலி அடுத்து முத்தழகு வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக என்னதான் பண்ண போறாங்க. ஆனா இப்ப பேச்சுக்கோ முத்தழகு பூமியை பிரிஞ்சு இருந்தா கண்டிப்பா பூமியோட உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சிட்டனால இதுக்கப்புறமும் முத்தழகு பூமி பிரிஞ்சு இருக்க கூடாதுன்றதுக்காக பேச்சு என்னதான் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.